ஓகே. தம்பி ஒண்ணும் இல்ல. இப்போ ஆஹ், சொல்லுங்க. நேத்து பண்ணீங்களா ஆர்டிஎஸ் அந்த இதெல்லாம் பண்ணீங்களா ஏடபிள்யூஎஸ்ல? ஆமாங்க சார், ஆமாங்க சார், ஆமாங்க அதுல சார். என்ன மாதிரி இதெல்லாம் என்னென்ன பிரச்சனை வந்தது, என்னெல்லாம் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுது? சார் ஆக்சுவலா வந்துங்க சார், அது கிரியேட்லாம் பண்ணிட்டேங்க சார். ம். போஸ்ட் பண்ணும்போது மட்டும் டொமைன் நேம் போடுங்க, டொமைன் நேம் டொமைன் வந்து கேக்குது அல்லவா? டொமைன் கேக்குதுங்க வந்து சார். நான் ஒரு டிஎன்எஸ் ஒன்னு ஃப்ரீ பண்ணி தரேன். சரியா? ஒரு டொமைன் ஒன்னு இருக்குது. ஓகேங்க சார், நான் வேணா ஓகேங்க சார். மேப் பண்ணி டொமைனோட டீட்டெயில் நீ ஒண்ணு பண்ணுங்க. டிஎன்எஸ் மட்டும் தர முடியுமான்னு பாருங்க. நம்ம டொமைன்ல மேப் பண்ணி ஒன்றும் இல்லை. ட்ரைனிங் ட்ரெயின்ஸ் அகாடமி.com ட்ரைனிங் ட்ரெயின்ஸ் அகாடமி ஓகேங்க சார், ஆல்ரெடி அந்த டொமைன் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் ஓகேங்க சார். ஆல்ரெடி அது இருக்கு. பட் அது வந்து வேற ஒரு சர்வர்ல இருக்கு. அது சர்வர் வந்து ஒரு பெய்டு வேற சர்வர். ட்ரைனிங் ட்ரெயின்ஸ் அகாடமின்னு தான் நினைக்கிறேன். ட்ரைனிங் ட்ரெயின்ஸ் அகாடமின்னு அப்படி இல்லைன்னா இன்னும் நிறைய இருக்கு நம்மகிட்ட. நான் அது கிடக்குது டொமைன், டொமைன். சரியா? ஓகேங்க ட்ரைனிங் சார், ட்ரெயின்ஸ் ஓகேங்க சார். அகாடமியா இருக்கும். அல்லது ட்ரைனிங் ட்ரெயின்ஸ் டாட் இன்னும் கூட ஓகே. இது வந்து ஒரு சும்மா அந்த ஒரு ஆஹ், இந்த இதுக்காக போட்டு வச்சிருக்குது. அது கூட டாட் இன் கூட இது ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நிறைய டொமைன் இருக்குது தம்பி. அது பிரச்சனை இல்லை கண்ணா. டொமைனோட பர்ச்சேஸ் ஓகேங்க கூட சார். பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ஓகேங்க சார், ஓகேங்க சார். எது ஹோஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே டொமைன் கேக்குதுங்க சார். டொமைன் கேக்குது அல்லவா? ஸோ டொமைன் வந்து ஆமாங்க சார். ஸோ அது பார்க்கணும். அது என்னன்னு பார்க்கணும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை ஓ, பார்த்துக்கலாம். சரி, அது ப்ராப்ளம் இல்லை. டொமைன் சரிங்க தானே. சார், நான் சரிங்க. உனக்கு கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டு நான் தரேன். சரியா? ஒன்றும் பிரச்சனை ஓகேங்க இல்லை. சார். ம். சார் இன்னைக்கு EC2 இன்ஸ்டன்ஸும் RDSும் கனெக்ட் பண்றது எப்படி, ம். இது பைத்தானும் MySQL பேக்எண்ட்ல யூஸ் பண்றது எப்படின்னு பாத்துறேங்க அந்த சார் இன்னைக்கு. ஃபிளாஸ்க் மெயினா ஃபிளாஸ்க் அப்ளிகேஷன் ஆக்சுவலி நம்ம இதுல நம்ம தம்பி வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கிரீன் தெரியுதா கண்ணா? தெரியுதுங்க சார், தெரியுதுங்க சார். ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ரெடி பண்றாங்க. சரிங்களா? ஆக்சுவலி வந்து நீங்க அந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி நீங்களும் முன்னாடி டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் படிச்சீங்களா? ஆக்சுவலி டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஆமாங்க. பேஸ் பண்ணது அது. என்னன்னா ஆட்டோ போஸ்ட் இன் சோசியல் மீடியா அதுக்கு பேர். ஓகேங்க சார். புரியுதா? ஆட்டோ போஸ்ட் சோசியல் மீடியா ஷெட்யூலர். புரியுதா? சோசியல் மீடியா ஷெட்யூலர் அப்படின்னு இருக்கல்லவா? இதான் அந்த இது. ஆமாங்க சார். இந்த சோசியல் மீடியா ஷெட்யூலர் தான் இருந்தது. ஸோ சோசியல் மீடியா ஷெட்யூலர் தான் அதை செய்யுது. இப்போ எப்படின்னா டைமிங் செட்டப் பண்ணி கான்ஃபிகர் பண்ணணும். புரியுதா? ஆட்டோ போஸ்ட் சோசியல் ஓகே. மீடியா. அதுக்கு வந்து என்னன்னா பைத்தான்ல ஸ்கிரிப்ட் இருக்கும். பைத்தான்ல பிஹெச்பியே இருக்கும். பைத்தான்ல இருக்கும். பைத்தான் நல்லா இருக்கும். பைத்தான் கெட் ஆட்டோ போஸ்ட் பைத்தான். ஸோ இதை எடுத்து போட்டு இதுலயே ரன் பண்றது எப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்க சார். ஓகே. இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்படி ரன் பண்ணணும்னு இங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி சார் அந்த பாருங்க. லிங்க் மட்டும் சார். எஸ் சார். இது மட்டும் இது கொஞ்சம் வந்து பைத்தன் நீங்க ஆல்ரெடி பண்ணிருக்கீங்களா ஒரு தெரியும். ஆமாங்க அதனால அதை சார். வந்து எஸ் கொஞ்சம் சார். வந்து ட்ரை பண்ணும். இதை ட்ரை பண்ணி பண்ணோம்னா தான் பாக்குறேங்க சார். நமக்கு வந்து ஆக்சுவலி வந்து இது வந்து நம்ம விஜய் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் அவர் தான் ஒர்க் பண்றாரு. அவர் கொஞ்சம் ஓகேங்க சப்போர்ட்டிவா சார். அதை பண்ணிட்டீங்கன்னா கூட ஓகே. ஆட்டோ சரிங்க சோசியல் சார். மீடியா இதுல என்ன நிறைய ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்கு. ஆக்சுவலி வந்து எப்படின்னா ரன் ஆயிட்டு இருக்கும் ஆனா திடீர்னு ஸ்டாப் ஆயிடும். அதான் பிரச்சனை இதுல. அப்படிங்களாங்க சார். புரிஞ்சுதா? ஆக்சுவலி ரன் ஆகும் ஆனா ஸ்டாப் ஆயிடும். எஸ் சார். அதான் இதுல இருக்க பெரிய சவால். ஏன்னா நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? ஒரு தடவை போட்டு வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுவே ரன் ஆகணும் சார், நம்மளை தொந்தரவே பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா இது அப்படி இல்லை. எஸ் சார். ஓகே. இதுல வந்து என்ன எஸ் அப்படின்னா சார். இருக்கிறது இல்ல. ஸோ அதனால வந்து என்னன்னா இது கொஞ்சம் வந்து கிராஸ் செக் பண்ணி ஓகே. டேட்டா எஸ் சயின்ஸோட சார். கனெக்ட் ஆகி இது வருது. ஓகே. எப்படி டேட்டா சயின்ஸோட கனெக்ட் ஆகி வருதுன்னா இப்போ நியூ இயர் எஸ். வருதுல்ல. நியூ இயர் வருது தானே. ஆமாங்க சார். நாளைக்கு தான் நியூ இயர். நாளானிக்கு. ஆமாங்க, ஆமாங்க சார். நான் நாளா நாளைக்கு சார். நாளானிக்கு நியூ இயர் வருது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒண்ணு பெரிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு ஹியூமன் பீன் வந்து நிறைய மிஸ்டேக்ஸை கண்டினியூஸா பண்றோம். இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, காமனா எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, எல்லாருமே மிஸ்டேக்ஸ் நிறைய பண்றோம். கரெக்டா? நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றோம். இப்போ என்னன்னா இது எல்லாமே வந்து ஆமாங்க. ஒரு ஆட்டோமேஷன் சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூ இயரா ட்ரைனிங் ட்ரேஸ்ல இருந்து ஒரு எஸ். விசஸ் போயிடும். சரியா? புரியுதா? ஓ, அடுத்து ஆமாங்க சார். பொங்கல் வருதா, ஒரு விசஸ் போயிடணும். இவ்வளவுதான். ப்ராஜெக்ட் ரொம்ப சிம்பிள். ஓகே. நமக்கு தேவை ஓகே. இவ்வளவுதான் விஷயம். ஓகே. இதெல்லாம் வந்து ஒரு 1 இயருக்கு 1 வீக் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1 இயர் பண்றோம். அடுத்தது ஒரு வருஷத்துக்கு பண்றோம். ஓகே. அதுக்கப்புறம் அதை டைனமிக்கா பண்ணணும். ஓகே. டைனமிக்கா பண்ணணும்னா என்னன்னா சோசியல் ஆட்டோமேட்டிக்கா மீடியாக்கான வந்து போஸ்ட் அதுவே கிரியேட் பண்ணிக்கும்.
கிரியேட் பண்ணிக்கும். எஸ் சார். சில ஏஐ டூல்ஸ் ஏபிஐஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா போஸ்ட்டை வந்து எஸ் நாம சார். உட்காந்து போஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, அதுவே எல்லாம் ரெடி ஓ பண்ணி வச்சுக்கோம். ரெடி பண்ணி வச்சுட்டு ஏபிஐ மட்டும் கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா போதும். ஓகே, ஏபிஐ கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு ஓகேங்க. ரெண்டு காலையில ஒரு போஸ்ட், மத்தியானம் ஒரு 10 மணிக்கு ஒரு போஸ்ட், ஓகே 12 மணிக்கு ஒரு போஸ்ட், மத்தியானம் 2 மணிக்கு ஒரு போஸ்ட், 4 மணிக்கு ஒரு போஸ்ட், 5 மணிக்கு ஒரு போஸ்ட், ஒரு நாளைக்கு ஒரு 10 போஸ்ட் அல்லது ஒரு நாளைக்கு 5 போஸ்ட். என்ன புரிஞ்சுதா? எஸ் சார். எஸ் சார். இதான் இந்த சிஸ்டத்தோட. இதை வந்து நாம ஒரு ஏடபிள்யூஎஸ்ல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அங்க ஏடபிள்யூஎஸ்ல நிறைய அட்வான்டேஜஸ். இப்போ புரியுதா ஏன் வந்து இதை வந்து நம்ம ஹோஸ்டிங்ல பண்ணிட்டு போகலாம், ஏன் இதை நம்ம ஹோஸ்டிங்ல எஸ் பண்ண சார். வேணாம்னு சொல்றோம்னா நம்ம ஹோஸ்டிங்ல சில வகையான அட்வான்ஸ் டூல்ஸ் நம்ம கிட்ட கிடையாது. புரியுதா? ஓ ஓகேங்க சார். அட்வான்ஸ் டூல்ஸ் அப்படின்னா என்னன்னா மெஷின் லேர்னிங் டூல்ஸ் எல்லாம் ஏடபிள்யூஎஸ்ல செலவாகும். பட் அதுல எஸ் கொஞ்சம் சார். யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவா இருக்கும். வேற ஒன்றும் இல்லை, அதுக்குதான். ஓகே, ஓ ஸோ இப்போ என்னன்னா கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட்டிவா இந்த ப்ராஜெக்ட்ல கொஞ்சம் கை வைங்க. ஓகே, மெயினா இந்த சரிங்க ப்ராஜெக்டை சார். ஹோஸ்ட் சரிங்க சார். பண்ணும் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இதுதான் மெயினா. ஓகே, இதை ஹோஸ்ட் ஓ பண்ணனா ஓகேங்க சார். எனக்கு ரொம்ப எஸ் வருத்தமா சார். இருக்குது தம்பி. என்ன பிரச்சனைனா எங்கிட்டயும் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஓபன் பண்ண இன்னைக்கு காலைல நான் 2:30 எந்திரிச்சிட்ட காலையில. சரியா, 3 மணி நேரம் ஓ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் பாத்துருக்கேன். 4:30 5 மணி வரைக்கும் தூங்கவே இல்லை. ஓ நீங்க இதை ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் நான் ஃபர்ஸ்ட் வந்து என் மொபைல் இருக்கிறதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுவேன். நான் என்ன பிரச்சனைன்னு சொல்றேன்னு உனக்கு புரியுதா? சார், இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வரணும்னு சொல்ல வரீங்களாங்க சார்? இல்ல கண்ணா, இப்ப என்ன பிரச்சனைனா எஸ். என்கிட்ட ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு. ஓகே, ஆமாங்க சார். ஆமாங்க அது சார். என்ன பிரச்சனை பண்ணுது, எனக்கு என்ன பிரச்சனை பண்ணுதுன்னா நான் அது இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து போஸ்ட் போடணும்னு தான் நான் ஓபன் பண்ணேன். ஓகேங்க சார். ஆனா என்னால போஸ்ட் பண்றதுக்கு அது விட மாட்டேங்குது. அதுல ஏதாவது ஒரு ரீல்ஸ் வந்துருது, என்னோட கவனம் சிதறிடுது. ஓ தம்பி அண்டர்ஸ்டுட் ஓகே. வாட் இஸ் எக்ஸாக்ட் மை ப்ராப்ளம்? சரிங்க சார். டைவர்ட் ஆகறதுனால இப்ப டைவர்ட் ஆகுது இல்ல, அதுக்கப்புறம் எஸ் டைவர்ட் சார். ஆகுது. இப்போ எஸ் சார். இங்க என்ன பண்ணிருக்கோம், ஆட்டோமேட்டிக் சோசியல் மீடியா போஸ்டிங் ஒரு அப்ளிகேஷன் பண்றோம் கரெக்டா? ஆமாங்க சார். இந்த அப்ளிகேஷனோட அவுட்புட் என்ன? ஆட்டோமேட்டிக்கா போஸ்ட் ஆயிரும் நம்ம போட்டோம் இப்போ. ஆட்டோமேட்டிக்கா போஸ்ட் ஆயிரும். என்னது, ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டா போஸ்ட் ஆயிருதா? ஷெட்யூல் பண்ணி. ஆமாங்க சார். இதுதான் இதுதான் அதனுடைய கான்செப்ட். இதுதான் அதனுடைய கான்செப்ட். புரிஞ்சுதா? இதான் கான்செப்ட். ஓகே. ஓகே, சோ இது வந்து நீ எனக்கு ஓகே. மட்டும் கிடையாது. இன்னைக்கு பல பிசினஸ் பீப்புளுக்கு ரொம்ப ஆபத்தானது இந்த சோசியல் மீடியா. ஆக்சுவலி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பிசினஸ் மீட்டிங்லாம் வைக்கிறோம்ல, எஸ் சார். அவங்ககிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, சார் டெய்லியும் உங்களை பத்தி ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல டெய்லி அட்வர்டைஸ் பண்ணிட்டே இருங்க. நீங்க இதை பண்றீங்க, நான் ரியல் எஸ்டேட் பண்றேன், நான் ரீட்டைலிங் பண்றேன், புரியுதா, எஸ் சார். தென் எஸ் வந்து சார். ட்ரேடிங் பண்றேன், ஸோ ட்ரேட் பண்றேன், என்ன பொருள் வாங்குறீங்க, என்ன பொருள் விற்கிறீங்க, நான் ஒரு துணி கடை வச்சிருக்கேன், புரியுதா, ஒரு பெட்டி கடை வச்சிருக்கேன், எஸ் சார். ஓகே ஒரு கிளினிக் வச்சிருக்கேன், அல்லது ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கேன், ஓகே ஒரு பேக்கரி வச்சிருக்கேன், அப்படிங்கிறது டெய்லி அப்டேட் பண்ணுன்னு சொல்றேன். ஆனா த மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் சேயிங் த ஆன்சர் வந்து என்னன்னா, சார் நீங்க சொல்றது என்னமோ வாஸ்தவம் தான், ஓபன் பண்றதும் வாஸ்தவம் தான், ஆனா பிரச்சனை என்னன்னா அதை வந்து நம்மள செய்யறதுக்கே அது விட மாட்டேங்குது, டைவர்ஷன். புரியுதா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, அது நம்ம என்னதான் பர்ஃபெக்டா கரெக்டா இருந்தாலும் நம்ம கம்முன்னு இருக்க மாட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த என்ஜின் என்ன பண்ணுதுன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி வீடியோவை எடுத்துட்டு வந்து காட்டுது. அதுதான் பிரச்சனையே. எஸ் சார். புரிஞ்சுதா? நம்மளுடைய மென்டாலிட்டிக்கா ஆமாங்க சார். நமக்கு என்ன அதிகமா பிடிச்சிருக்குதோ அந்த மாதிரி வீடியோவை அதை எடுத்துட்டு வந்து காட்டுறதுனால நம்ம கம்முன்னு இருக்க மாட்டோம். ஓகே, சோ இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சினாரி. அப்போ வந்து இதை வந்து அவாய்ட் பண்றது இந்த சிஸ்டத்தையே நம்ம செய்யறோம். என்ன புரிஞ்சுதா? எஸ் சார். அப்போ வந்து என்னன்னா ஜஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக் என்னது ஆட்டோ போஸ்ட் சோசியல் மீடியா பைத்தன் கிட்ஹப். ஓகே, இல்ல பிஹெச்பிலயும் எஸ் இருக்கும்னு சார். நினைக்கிறேன். பிஹெச்பிலயும் இந்த அப்ளிகேஷன் இருக்கு, பிஹெச்பிலயும் இருக்கும், பிஹெச்பிலயும் இருக்கும், பிஹெச்பி ஸ்கிரிப்ட் கிட்ஹப் பிஹெச்பிலயும் இருக்கு. புரியுதா? பிஹெச்பிலயுமே இது ஓகே. வச்சிருக்காங்க. லாரவெல் 5ல இந்த பேக்கேஜஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஓகே, ட்விட்டர்ல எப்படி போஸ்ட் பண்றது, எல்லாத்துக்குமே ஆட்டோ போஸ்டிங் இருக்குது. ஓகே, என்ன பிரச்சனைனா ஓகேங்க இதெல்லாம் சார். இருக்குது, ஆனா இதெல்லாம் எஸ் சார். நடைமுறைப்படுத்தும், அதுதான் இங்க சவால். என்ன புரிஞ்சுதா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, அதான் சொல்லுவாங்களவா, எஸ். ஸோ வி ஹாவ் இட், பட் என்ன பிரச்சனை, எல்லாமே நம்மகிட்ட இருக்கு, பட் நம்மளால என்ன பண்ண முடியறதில்ல, அதை நடைமுறைப்படுத்தவே முடியாம போகுது. ஓ அப்ப என்ன எஸ் சார். செய்யணும் அப்படின்னா இந்த இதை வந்து ஆக்சுவலி திவ்யா மேமும் கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி எங்க தான் கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சா எங்களே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகே, மேடம் ஓகே. குட் மார்னிங்.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். பாத்தீங்களா, நான் 2:30க்கு எந்திரிச்சிட்டேன். சரி 2:30க்கு எந்திரிச்சு எல்லாத்தையும் எழுப்பி சரி. விடலான்னு தான் தோணுச்சு. சரி வேண்டாம் தூங்குட்டுங்கிறக்காக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் 6 மணிக்கு எழுப்பி. ஓகே சார். ஓகே சார். என்ன பண்றதுங்க. மேடம் இந்த ப்ராஜெக்ட் நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, நம்ம சரி சார். ஏடபிள்யூஎஸ் ஓகே தம்பியும் சார். விஜய் தம்பியும் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிக்கிங்க இந்த ப்ராஜெக்ட். சரி இது சரி வந்து என்ன சார். அப்படின்னா ஏன்னா இப்போ கீர்த்தனால ஆல்ரெடி ஓவர்லோட் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா சரி அதை சார். சரி அவங்களால ஃபுல்லா சரி டேக் கேர் பண்ண முடியாது. அதனால என்னன்னா சரி இந்த சார். சிஸ்டத்தை வந்து ஏடபிள்யூஎஸ்ல லைவ் பண்றது வந்து நம்ம ஏடபிள்யூஎஸ் தம்பி பாத்துக்குவாரு. ஓகேங்களா, சரி சார். இல்ல பைத்தன்ல ஏபிஐ ரெடி பண்றதெல்லாம் விஜய் பாத்துக்குவாரு. ஓகேங்களா, இவங்க சரிங்க 2 சார். பேர்த்தையும் கோஆர்டினேட் ஓகே பண்ணி சார். இந்த ப்ராஜெக்டை வந்து முடிக்கிற வேண்டியதை நீங்க கொஞ்சம் இது பாத்துக்குங்க. ஓகே சார். ஓகே சார். இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னாங்க மேம், ஒண்ணும் இல்லைங்க மேம். இப்போ நான் இப்போ சொன்னேன்லவா ஸ்டோரி சொன்னேன்லவா என் ஸ்டோரி ஆட்டோ என்னன்னு. போஸ்ட். ஆமாங்க சார். என் ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டேன்லவா. என் ஸ்டோரி என்னன்னா ஆமாங்க சார். நம்ம இருக்கக்கூடிய சோசியல் மீடியா லிங்க்டின், ஃபேஸ்புக்கு, ஓகே, சரிங்க சார். ட்விட்டரு, தென் அதர் சோசியல் மீடியா நிறைய இருக்கு. என்னென்ன சோசியல் மீடியா அவைலபிள் இருக்கோ எல்லாமே, இவ்வளவுதான் இல்லை எல்லாமே. சரி சார். புரிஞ்சுதுங்களா. அஹ், அஹ். என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து நம்மகிட்ட வந்து ஒரு கிராஃபிக்ஸ் கலெக்ஷனுடைய ஒரு மெட்டீரியல் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, கிராஃபிக்ஸ் கலெக்ஷனுக்கான மெட்டீரியல். அதுல வந்து என்னன்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான எல்லா இமேஜும் அதுலயே இருக்குது. ஓகேங்களா, இப்ப ஓகே தீபாவளி சார். ஓகே விஷஸ்க்கு சார். ஒரு இமேஜ் அங்கேயே இருக்கு. நியூ இயர் ஓ விஷஸ்க்கு ஒரு 5 இமேஜ் இருக்கு. புரியுதுங்களா, சரிங்க சார். பொங்கலுக்கு ஒரு 5 இமேஜ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இமேஜ் நிறைய இருக்கு, பல்காவே இருக்கு. கேன்வால சரிங்க பண்ண சார். இமேஜஸ். ஓகேங்களா, சரி கேன்வால பண்ண சரிங்க இமேஜஸ் சார். வந்து எடுத்து அங்க லோட் பண்ணிடணும். ஓகேங்களா, லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகேங்க சார். எனக்கு வந்து ஒரு இயருக்கு ஃபுல்லா இந்த சோசியல் மீடியா ஒரு ஆட்டோமேஷனாவே வேலை செய்யணும். ஓ சரிங்க சார். சரிங்க சார். ஸோ ரொம்ப பேசிக்கா ரொம்ப சிம்பிளா யோசிங்க. நான் வந்து என்ன கேட்கலன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் கேட்கல. புரியுதுங்களா, ரொம்ப காம்ப்ளெக்ஸான சொல்யூஷன்லாம் கேட்கல. மேக் இட் சிம்பிள் சொல்யூஷன். புரியுதுங்களா, அந்த சர்டிபிகேஷன் ஓகே பண்ணீங்களா இதுல வச்சு பண்ணீங்க, அந்த ஆமாங்க நார்மலா சார். கூகுள் ஆமாங்க சார். கூகுள் ஃபார்ம்ல வச்சு அந்த சர்டிபிகேஷன் இஷ்யூ சார்ட் அவுட் பண்ணீங்களா. ஸோ அதே மாதிரி ஆமாங்க இந்த சார். இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணும். சரிங்க சார். சரிங்க சார். இதை சார்ட் அவுட் பண்ண வரும்போது நமக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதை பத்திலாம் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். என்ன அப்படின்னா இது எல்லாமே ஒரு கான்செப்ட் உள்ளதான் வேலை செய்யும். இந்த ஸ்கிரீன் சரி தெரியுதுங்களா என்னுடைய தெரியுங்க சார். இந்த ஸ்கிரீன் தெரியுது அல்லவா, ப்ரௌசர் ஸ்கிரீனு. தெரியுதுங்க சார், தெரியுங்க எல்லாமே தெரியுதுங்க சார். பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ இது எந்த கான்செப்டுக்குள்ள வரும்னா அந்த கான்செப்டை நோட் பண்ணிங்க. கான்செப்ட் என்னன்னா செலீனியம்னு ஒன்று இருக்கும். சரிங்களா, டெஸ்டிங் டு டெஸ்டிங் சார். செலீனியம் இன் பைத்தன் அப்படின்னு ஒன்று இருக்கும். செலீனியம் இன் பைத்தன் ஒன்று இருக்கும். கிக் ஃபார் கிக்ஸ் இதுலதான் அந்த இது இருக்கும். இதுலதான் அந்த சொல்யூஷன்ஸ் நிறைய இருக்கு. வெப் ஸ்கிராப்பிங் இது எல்லாமே இருக்கு. கிக் ஃபார் கிக்ஸ் இதுல வந்து அதுக்கான மோர் ஆஃப் த கான்செப்ட் வந்து இதுல அவைலபிளா இருக்கும். இந்த கிக் ஃபார் கிக்ஸ்ல ஏகப்பட்ட அவைலபிளா இருக்கும். இதுல நமக்கு மெயினா தேவைப்படுறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது, இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆக்சுவலி வந்து இது எப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு சாட் பாட்டை நாமளே செய்யற மாதிரி தான் வரும். கிட்டத்தட்ட நாமளே செஞ்சுக்கலாம். ஓகே புரியுதுங்களா, சாட் பாட்னா என்னன்னு தெரியுதுங்களா, அதுவே வேலை செய்யுதுல்லவா. நாம செய்ய மாட்டோம், ஆமாங்க அதுவே சார். செய்யும். இது மாதிரி சில இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் டூல்ஸை வந்து செய்யறது இங்க இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக் ஹாப்பி பர்த்டே போஸ்ட் இன் ஃபேஸ்புக் இன் செலீனியம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து இம்ப்ரெசிவா வச்சிருக்கோம் எப்பவுமே. புரியுதுங்களா, புரியுதுங்க சார். இதுல பாருங்க, இது சரியான இதா இருக்கும். பைத்தான் ஆட்டோமேஷன் ஹாப்பி பர்த்டே போஸ்டிங் இன் ஃபேஸ்புக் யூசிங் செலீனியம். ஓகே, இப்போ வந்து ஃபேஸ்புக்ல எனக்கு வந்து ஒரு 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, சரி எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நாள் டெய்லி அவங்க ஓபன் பண்ணி இன்னைக்கு யாருக்கெல்லாம் பர்த்டேன்னு என்னால பார்க்க முடியாதுல்ல. கரெக்ட் சார். ஓகே, என்னால ஓபன் பண்ணி என்ன பண்ண முடியாது, யாருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் பார்க்க முடியாது. ஏன்னா நான் சோசியல் மீடியா பக்கம் போனா எனக்கு பிரச்சனை என்னன்னா என் டைம் முழுசா கன்சியூம் பண்ணிடுது. ஓகேங்களா, இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ண, இந்த ஸ்கிரிப்ட் பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே ஒரு இமேஜ். ஓகேங்களா, அவங்களோட இருக்கக்கூடிய இமேஜ் அல்லது காமனா நம்மளுடைய பிராண்ட் இமேஜ் இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் ஒரு ஹாப்பி பர்த்டே அப்படிங்கறத அனுப்பணும். ஓகேங்களா, இன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மேடம் புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியுங்க சார். புரியுங்க சார். பட் அந்த இமேஜ் அந்த டேட் அவங்களோட டேட் அதுக்கெல்லாமே நம்ம இதுல ஸ்டோர் எப்படி பண்ணணுங்கிறது இதுல ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அதாவது எடுத்தோன்னா நம்ம பெருசாலாம் செய்ய முடியாது.
சின்னதா ஒண்ணு பண்ணணும். சரிங்க சார், சரிங்க சார். மேக் இட் ஓகேங்க சிம்பிள். சார், ஓகேங்க. எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்க, எடுத்தோன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட் ரொம்ப காம்ப்ளெக்ஸா பண்ணணும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஓகேங்களா? சரிங்க ரொம்ப சார், சிம்பிளா சரிங்க சார். என்ன பண்ணலாம்? ஓகேங்களா? ம், இப்போ இதுக்கு மாதிரி ம், ஹாப்பி ம். பர்த்டே, அப்ப இதெல்லாம் பண்ணி பார்க்கணும். ஹாப்பி பர்த்டே பண்ணிட்டு இது ஒரு மாடியூலா நமக்குள்ள கொண்டு வந்துடலாம். புரியுதுங்களா? ஓகேங்க சார், ஓகே. இது வந்து ஓகேங்க ஒரு சார். மாடியூல். ம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரௌசர் வேற என்ன இருக்கு? வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கு. இது சம்திங் வாட் எஸ்எம்எஸ் சம்திங் என்னமோ இருக்கு. சரிங்களா? இது நான் என்ன பார்த்தது இல்ல. ம், ஓகே, இது வந்து ம். என்ன அப்படிங்கறது நீங்க பாருங்க. ஓகே, இதெல்லாம் ப்ராஜெக்ட் பேஸ். சரிங்க சார். ஓகே, இதுக்குள்ள ஓகேங்க போனீங்கன்னா சார். அந்த ப்ராஜெக்ட் ஓகே. பேஸ். இது இன்னைக்கு வந்து அதிகமான ஹைலி வாண்டட் இருக்கக்கூடிய ஏரியாஸ். நிறைய பேர் நம்மகிட்ட கேட்கறாங்க சொல்யூஷன். நமக்கு சொல்யூஷன் ஓகேங்க தான் சார், கொடுக்க முடியும். ஓகேங்க சார். பட் பிரச்சனை சரிங்க என்னன்னா சார். நம்ம பண்றதுக்கான எல்லாமே நம்ம கையில இருக்கு. ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, ஓகே. மெட்டீரியல்ஸ் இருக்கு, ரிசோர்ஸ் இருக்கு, ம். எவ்ரிதிங் இருக்கு. பிரச்சனை என்னன்னா அவுட்புட்டை டெலிவரி பண்ண முடியல. அதான் பிரச்சனையே. சரிங்க சார், சரிங்க சார். ஓகே, அப்போ வந்து என்னன்னா இந்த ஏரியாவை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ஏரியாவை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி சென்ட் எஸ்எம்எஸ், அப்டேட் மொபைல் நம்பர், சென்ட் எஸ்எம்எஸ் யூசிங் பிலோ. பார்த்தீங்கன்னா இது வந்து ஏபிஐ. ஆக்சுவலி இது வந்து பெய்டு ஏபிஐ, எஸ்எம்எஸ் ஓட ஏபிஐ. ஓகேங்களா? ஓ. பிலோங்கிறது எஸ்எம்எஸ் ஏபிஐ. இது எதுக்காக பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய பழைய ஸ்டூடெண்ட்ஸ், கரண்ட் ஸ்டூடெண்ட், இன்டென்ட் எம்ப்ளாயிஸ், ஓல்டர் எம்ப்ளாயிஸ், புரியுதுங்களா, ம். இருக்காங்களவா, அவங்களுக்கு வந்து என்னன்னா டெய்லியும் வந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டே ஆஃப் எஸ்எம்எஸ் வந்து அனுப்புறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லாம் ஏபிஐ இன்டகிரேஷன். ம். மேடம் புரியுதுங்களா? புரியுதுங்க சார், புரியுது சார். ஓகே, இது மாதிரி எனக்கு வந்து என்னன்னா நம்மளுடைய ரெகுலர் ஒர்க்கை ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் பண்ண சிஸ்டமா நம்ம செஞ்சு வைக்கணும். அவ்வளவுதான். தட் இஸ் வாட் இன்ஸ்டன்ட். ஓகே, இதுல ஓகே. என்னன்னா இதெல்லாம் ஒரு ஓகே. வெப் ஆப்பா இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஒன் அப்ளிகேஷனா இருந்ததுன்னா நம்ம அதை ரன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பல கான்செப்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் நம்ம செய்யணும். இதெல்லாம் செஞ்சோம்னா ஸோ ரொம்பவும் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. நாளைக்கு வந்து சரி. ஒரு ஹைலி வாண்டட் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியாஸ் இதெல்லாம் அதிகமான ஓகேங்க தேவை. சார், ஓகேங்க சார். இந்த ஏரியா ரொம்ப ம். தேவைப்படுது. எல்லாருமே இதை தான் லுக் பண்றாங்க. ஓகேங்களா? ஓ. தென் வந்து இதுலயே கொடுத்துருப்பாங்க பாருங்க. இதுல நிறைய இந்த இதுல பாத்தீங்கன்னாலே இந்த கீக் பார்க்கிஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா சரி. எடுத்து எல்லாமே நம்ம இதை வந்து உட்காந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இதெல்லாம் நம்ம வந்து ம். கொஞ்சம் அப்படியே எடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஓகேங்களா? எஸ்எம்எஸ் ஸ்பாம் ஓகே. ஃபில்டரிங், இந்த மாதிரி எஸ்எம்எஸ் சென்ட் பண்றதுல ஏகப்பட்டது இருக்கு. மெசேஜ் 91 ஏபிஐன்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? நம்ம ஏன் வந்து இங்க பைத்தனை மெயினா யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைத்தன் வந்து நம்மளால எனி ஹார்ட்வேர்ல கொண்டு போய் கூட நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கணும். அதுதான் காரணம், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ இதே வந்து சரிங்க மற்ற சார். டெக்னாலஜில பண்றதுக்கும் இதுல பண்றதுக்கும் உள்ள இருக்கக்கூடிய வேரியன்ஸ் வந்து இதுதான். புரியுதுங்களா? ஓகேங்க சார். விஜய் புரியுதுங்களா? ஓகே சார், ஓகே சார். புரியுது. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சரி. ப்ராஜெக்டா மாத்தணும். சரிங்களா? ஒரு கம்பைன் பண்ணி ஒரு ப்ராஜெக்டா மாத்தணும் அப்படின்னா ஒண்ணும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒரு சிம்பிளான ஒரு டேஷ்போர்ட், சிம்பிள் டேஷ்போர்ட் இன் ஃபிளாஸ்க். அதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. சோர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. தம்பி ஏடபிள்யூஎஸ் சார் சொல்லுங்க சார். இதுதான் ஃபிளாஸ்க் தான் நீங்க பண்ணணும். ஆக்சுவலி ஃபிளாஸ்க்னா என்னன்னா பைத்தானோட ஒரு ஃப்ரேம் ஒர்க். டிஜேங்கோ எஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு சார். நினைக்கிறேன். கரெக்டா? சார் சொல்லுங்க. என்னங்க சார்? டிஜேங்கோ டிஜாங்கோ. கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு. எஸ் சார், எஸ் சார். ஃபிளாஸ்க் வெப் ஃப்ரேம் ஒர்க்கோட டேஷ்போர்ட் டிசைன். ஓகே, டேஷ்போர்ட் வெறும் HTML CSS வச்சு பண்ணிக்கலாம். வேற ஏதாவது அடிஷனல் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? ஒரு கம்ப்ளீட்டடான ஒரு ஃப்ரேம் ஒர்க். நான் புரிஞ்சுதா நான் என்ன சொல்றேன்னு? புரிஞ்சுதுங்க சார். அவுட்புட் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுங்க சார், தெரியுதுங்க சார். அதுல பாருங்க சில யூசர் டேஷ்போர்ட் டிசைன், ஒரு டேஷ்போர்ட் மாதிரி வருது அல்லவா? வெப் ஆமாங்க டேட்டா சார். டேஷ்போர்டு மாதிரி நிறைய இருக்கு ஃபிளாஸ்க்ல. இந்த மாதிரி டேஷ்போர்டு வச்சு செய்யணும். ஓகே, இதுல ஏகப்பட்ட இது இருக்கு. இந்த மாதிரி டேஷ்போர்ட்லாம் வந்துன்னா நம்ம செஞ்சோம்னா ஈஸியா வெப் டேஷ்போர்ட் ஃபிளாஸ்க்ல வந்து செய்யலாம். HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட், தென் வந்து பைத்தன் ஃபிளாஸ்க். விஜய் இப்ப புரியுதுங்களா நம்ம எதுக்காக HTML படிச்சோங்கிறது உங்களால புரியுதா? புரியுதுங்க சார். இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அதாவது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தன் வந்து ஒரு பேக்ரவுண்ட்ல அப்ளிகேஷன் அவுட்புட் எடுத்து வந்து கொடுத்துரும்.
பட் கஸ்டமருக்கு கொண்டு வந்து காட்டுறத வந்து HTML-ம் CSS-ம் புட்ஸ்ட்ராப்பும் பண்ணிடும். CSS. புரியுதா? ஓகே ஓகே. ரியல் ஃபங்க்ஷனல் பண்றது யாரு அப்படின்னா கிளாஸ் தான், பைத்தன் தான் பண்ணும். ரியல் ஃபங்க்ஷனாலிட்டி அதான் பண்ணும். புரியுதுங்களா? அப்போ வந்து என்னன்னா ஒரு டேஷ்போர்டு வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபிளாஸ்க் டேஷ்போர்ட் போட்டு ஃபிளாஸ்க் டேஷ்போர்ட் டெம்ப்ளேட் GitHubனு போட்டீங்கன்னா வரும். இதுலேயே ஃபிளாஸ்கோட டேஷ்போர்ட்லாம் நிறைய அட்மின் பேனல் டேஷ்போர்ட் நிறைய இருக்கு. ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல நிறைய டேஷ்போர்ட்லாம் வரும். ஓகே, இதுல வந்து சில இதெல்லாம் ஒர்க் ஆகும், சில இதெல்லாம் ஒர்க் ஆகாது. தேடணும், தேடி பிடிக்கணும். தேடி பிடிச்சி இதுல எது நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு ஒன்று வரணும். ஓகே தம்பிகளா, புரியுதா? ஓகே, நீங்க எல்லாம் அறிவாளி ஆயிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் நினைச்சுக்கலாம்ல. தம்பி நான் நினைச்சுக்கலாம் இல்லவா? ஓகே. அப்படிதானே? அதாவது நீங்க நான் உங்களுக்கு நிறைய ஸ்கில் வந்துட்டு இருக்கிறதா நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்படி நினைச்சுக்கலாம் இல்லவா? நினைச்சுக்கலாம். நினைச்சுக்கலாம் இல்லவா? சோ அதுதான் இங்க இருக்கு. இப்போ வந்து அந்த டாக்கரோட யூசேஜ் இப்ப தெரியும். தம்பி டாக்கர் அங்க பாத்தீங்களவா? ஆமாங்க சார். AWSல ஆமாங்க சார். அது வந்து நீங்க இங்க பார்க்கலாம், நீங்க இங்க பார்க்கலாம், டாக்கர்ல பார்க்கலாம். ஆமாங்க சார். கம்போஸ் பில்ட். சோ இப்போ என்ன அப்படின்னா டாக்கர் இமேஜ் வந்து இங்க போட்டுருக்காங்க. ஏங்க சார்? கரெக்ட். இப்போ என்ன அப்படின்னா இதுல என்ன ஒரு பியூட்டி என்னன்னா இதுல இருக்கக்கூடிய சில டிசைன் கோட அந்த இந்த கோடெல்லாம் அவர் எழுதிடுவார். எந்த கோடு? அந்த API கோடு இதெல்லாம் அவங்க பண்ணிக்குவாங்க. ஓகே, புரிஞ்சுதா? API கோடெல்லாம் பண்ணுவாங்க. API கோடெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இதை கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டேஷ்போர்டுக்குள்ள அவர் பண்ண ஒர்க் எல்லாம் கொண்டு வந்துடும். அப்பதான் அது ஒரு ப்ராஜெக்டா மாறும். கிளியரா? ஓகேங்க சார். தம்பி நான் என்ன பேசணும் புரியுதா? உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? சார் டேஷ்போர்டுக்குள்ள கொண்டு வரணும்னா எப்படிங்க சார் போடுறது? அதான் சார் புரியல. கோட் புரிஞ்சுதுங்க சார். இமேஜ் கிரியேட் பண்ணிடலாங்க சார், டாக்கர்ல போட்டுடலாங்க சார். அது பிரச்சனை இல்லைங்க சார். இப்போ வந்து நல்லா புரிஞ்சுங்க. நீங்க ஒரு AWS பீப்புளா இது வரைக்கும் நீங்க யோசிச்சிட்டீங்க கரெக்டா? ஓகே, ஒரு AWS வரைக்கும் நான் யோசிக்கும் போது சார் இதை டெப்ளாய் பண்றது ஓகே, தென் வந்து இது ஓகே, தென் வந்து கோட் ஓகே, தென் இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணா டெப்ளாய் ஆயிரும். இதெல்லாம் தெரியுது. டெப்ளாய் ஆயிருங்க. ஆமாங்க சார். இதெல்லாம் தெரியுது. பட் மீதி எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க, அப்படித்தானே? அது எப்படி நடக்குது அப்படின்னா நான் சொல்றேன் பாருங்க. நான் சிம்பிளா பாருங்க, சிம்பிளா ஒரு சொல்யூஷன் தரேன். ஓகே, ஓகே, simple dashboard social Flask. ஓகே, சிம்பிள் டேஷ்போர்ட். ஓகே, ஃபிளாஸ்க் இன்ஸ்டால் பண்றோம், டேஷ்போர்ட் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பண்றோம். இந்த கோடு இதெல்லாம் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த கோடுக்குள்ள நமக்கு அந்த டேஷ்போர்டை கிரியேட் பண்ணி கொடுத்து ஓகே, ஃபிளாஸ்க் இன்ஸ்டால் பண்றோம், இந்த கோட் ரன் பண்றோம். dashboard.html ஒரே ஃபைல் தான் இருக்கும். இந்த டேஷ்போர்ட் HTML-க்கு ஒரு ஃபைலை கொடுப்போம். அந்த ஃபைல் என்ன எப்படி வேலை செய்யணுங்கிறதுக்கான ஒரு HTML ஒரு ஃபைலை வந்து நம்ம app.py-ல வந்து எழுதியிருப்போம். app.py-ல என்ன கோட் எழுதியிருக்கிறோமோ அது வந்து ஃபிளாஸ்க் அப்ளிகேஷனா மாறி வேலை செய்யும். அவ்வளவுதான். சரி, நான் இது அப்படியே சர்டிபிகேட் ஜெனரேஷன்ல பார்த்தேன் சார். ஃபிளாஸ்க் அப் நீங்க யூஸ் பண்ண சொன்னீங்கல்ல? ஆமா ஆமா, சேம் அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணோம். ஃபிளாஸ்க் யூஸ் பண்ணா கூட எனஃப் தான். ஓகே, டிஜாங்கோ இருக்கும், அது கொஞ்சம் கஷ்டம். அது என்ன பண்ணணும்னா நிறைய படிக்க வேண்டியது இருக்குல்ல, அதான் பிரச்சனை. ஜினெக்ஸ்ல வருங்க சார். ஜினெக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதுல இந்த கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெவல் லேர்னரா இருக்கிறங்காட்டி உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஆனா ஃபிளாஸ்க் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா ஃபிளாஸ்க்ல வெறும் 2 ஃபைல். எப்படி 2 ஃபைல்னா நான் வேணா ஒன்று பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன்.
பாருங்க, இது ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் எனக்கு பெரிய அந்த இது எனக்கு அந்த டேஷ்போர்டு கூட ஓப்பன் ஆயிடுச்சு சார். பட் சார் இதுதான் ஜென்ரேட் ஆக மாட்டேன்ருச்சு ஃபிளாஸ்க் யூஸ் பண்ணி. அதுல என்னன்னா அந்த கோடெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ஒரு பெரிய சவால். என்ன பண்ணணும்? இப்ப பாருங்க, இந்த அப்ளிகேஷன் நான் பண்ணி காட்டுறேன், சரிங்களா? ஸோ காப்பி பண்ணியாச்சு. சின்ன சின்னதாக செய்வோம். காப்பி பண்ணிட்டு இந்த ஃபைலை வந்து என்ன செய்யணும்னா app.py சேவ் பண்ணணும். எங்க சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விஜய் புரியுதுங்களா? பார்த்துட்டு இருக்கீங்களா? பார்த்துட்டேன் சார். ஓகே, பார்த்துதான் ஆகணும், சரியா? வேற வழி இல்லை. ஒவ்வொரு நாள் பயந்துட்டே ஓடுறோம். ஏன் பயந்துட்டே ஓடுறோம்? பையெல்லாம் முடியல சார். இல்ல, நான் பயந்துட்டு தான் ஓடுறேன் டெய்லியும். ஏன்னு கேளுங்க. ஏன்னு சொல்லு பார்ப்போம். என்ன சார் 2 கம்பெனி வச்சிருக்கீங்க, நீங்களும் டெய்லி பயந்துட்டே ஓடுனீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பயம். என்ன பயம் அப்படின்னா, உம் அதாவது இது வரைக்கும் உருவாக்குறது அழிஞ்சு போயிருமோங்கிற ஒரு பயம், வேற ஒண்ணு. புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இதுல வந்து ஆல் ஃபைல்ஸ், இதுல வந்து என்ன கொடுக்கணும்? ஃபைல் ஸ்கிரிப்ட்ல தானே சேவ் பண்ணணும். ஓகே, இதுல இப்படி இங்க தான் சேவ் பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க. பைத்தான் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கிரிப்ட்ல தான் சேவ் பண்ணணும். ஓகே, இதை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தம்பி, உனக்கு புரியுதாங்கண்ணா? சார் ஸ்கிரிப்ட்ல தாங்க சார் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேங்க சார், டக்குன்னு மறந்துருச்சுங்க சார். ஓகே, தம்பி விஜய், உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது சார். சார் அந்த இதுக்குள்ள சார் நோட்பேட் குள்ள போனீங்க, நோட்பேட்ல இருந்து அதுக்குள்ள வந்தீங்க, அதுக்குள்ள பேஸ்ட் பண்ணிட்டு ப்ரோக்ராம் எங்க கொண்டு போய் சேவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸ்கிரிப்ட் ஃபோல்டர்ல கொண்டு போய் சேவ் பண்ணணும். நான் அந்த வீடியோல கூட காமிச்சிருக்கேன். ஒரு வீடியோல கூட அன்னைக்கு அனுப்பிச்ச ஒரு வீடியோல கூட எடுத்துருக்கோம். பரவாயில்ல, இருந்தாலும் இப்ப கவனிச்சுக்கோங்க. பைத்தன்ல சார் 312ல இன்சைட் த ஸ்கிரிப்ட் ஃபோல்டர்ல இன்ஸ்டால் தான் சேவ் பண்ணணும். சார் இன்ஸ்டால் பண்ணது இல்லையா சார், இல்ல சில போய் சேவ் பண்ணுமா? அதாவது எப்படி சொல்லலாம்னா, இந்த லொகேஷன் வேணா நோட் பண்ணிக்கோங்க. இது காமனா வந்து நீங்க வந்து ஒரு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு இது வரும். சரிங்க சார். இது ஜூபிட்டர் நோட் புக்ல இருந்து சேவ் பண்ணும்போது வருங்க சார். அதுல வந்து ஒரு மாதிரி இருக்கும். நான் வந்து வெறும் டைரக்டா வந்து பைத்தன் யூஸ் பண்ணேன், எந்த டூலும் யூஸ் பண்ணல. இந்த லொகேஷன் நான் ஏன் ஓ இந்த லொகேஷன்ல சில சேவ் பண்றேங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நம்மளோட என்வாயன்மெண்ட் பாத்து இருக்குது பாத்தீங்களா? அந்த என்வாயன்மெண்ட் பாத்துல நமக்கு நிறைய பிரச்சனை வரும். என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பைத்தான் வந்து வேற ஒரு பக்கம் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். நம்ம பிப்ல இருந்து பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுவோம், அது ஒரு இடத்துல போய் இன்ஸ்டால் ஆயிரும். இந்த மாதிரி 2 கான்ட்ரவர்சி எப்பவுமே கிரியேட் ஆகும். அதுக்கு சொல்யூஷனா தான் நம்ம ஒரே இதுல பண்ணி. புரியுதுங்களா? இந்த லொகேஷன்ல தான் நீங்க ப்ரோக்ராம் சேவ் பண்ணணும். நோட் பண்ணி வச்சுங்க. சி டிரைவ்ல யூசர்ஸ்ல உங்க சிஸ்டமோட நேம் வரும். மேபி அட்மின் ஆர் உங்க பேர் வரும். அதுக்கப்புறம் ஆப் டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஆப் டேட்டா வேற இல்லைன்னா ஹிட்டனுக்குள்ள போனீங்கன்னா ஷோ ஐட்டம்ஸ் போய் கிளிக் பண்ணீங்கன்னா ஹிடன் ஐட்டம்ல கிளிக் பண்ணீங்கன்னா வந்துடும். வியூ ஹிடன் ஐட்டம்ஸ், லோக்கல், ப்ரோக்ராம்ஸ், பைத்தன், பைத்தன் 312 ஸ்கிரிப்ட்ஸ். ஓகேங்களா? இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நீங்க ப்ராஜெக்டை சேவ் பண்ணணும், மறந்துடக்கூடாது. ப்ராஜெக்ட்ஸ், ப்ரோக்ராம்ஸ், நம்ம சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் அரேஞ்ச் பண்ணி தான் ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணணும். நம்ம பண்றது எல்லாமே மேக் இட் சிம்பிள். புரியுதுங்களா? நான் இப்போ ஒன்று பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இதை நோட் பண்ணிட்டியா விஜய்? நோட் பண்ணிட்டியா கண்ணா? நோட் பண்ணிட்டேன் சார். இந்த லொகேஷன் தான் சேவ் பண்ணணும், மறந்துடக்கூடாது. சரியா? ரைட். இங்க பாரு, அடுத்தது அதை சொல்லியிருப்பாங்க அவங்களே. ஓகே, இந்த சாட் ஜிபில இருந்து சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம சேவ் பண்ணியாச்சு. ஓகே, ரைட். 10 minutes தான் இருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னா HTML இதை வந்து சேவ் பண்ணோம். டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம். டெம்ப்ளேட்ஸ்ங்கிற ஒரு ஃபோல்டர். இந்த ஃபோல்டரை எங்க கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இதுல இன்சைடு த ஸ்கிரிப்ட்ல எங்க யூசர்ல இங்கதான் சேவ் பண்ணுவோம். இங்க வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணும். ஆப் டேட்டா இதெல்லாம் ஹைட் ஆயிருக்கும், இது எனேபிள் பண்ணி வியூல போயிட்டு கொடுத்தோம்னா எனேபிள் ஆயிரும். ஆப் டேட்டால லோக்கல். அதே மாதிரி பைத்தன் இன்ஸ்டால் பண்ணும்போது ஸ்கிரிப்ட்ங்கிற ஒரு இதை வந்து கிளிக் பண்ணிருக்கும். ஓகே, என்னது கிளிக் பண்ணிருக்கணும் அப்படின்னா ஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கிளிக் பண்ணிருக்கணும். அத சாரி என்ன கிளிக் பண்ணிருக்கணும் அப்படின்னா பாத் python.exe2 பாத்துன்னு கேட்டிருக்கும். அதை வந்து இது பண்ணிருக்கோம். பண்ணதுக்கு அப்புறம் இங்க போயிட்டு இந்த ஸ்கிரிப்ட்ல போயிட்டு ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் சேவ் பண்றோம் app.py. இங்க ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்றோம். இந்த ஃபோல்டருடைய பேர் வந்து நியூ ஃபோல்டர் டெம்ப்ளேட் சொல்ற மாதிரி கிரியேட் பண்ணும். நான் ரொம்ப சிம்பிளா தான் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் சேவ் பண்ணும். இந்த ப்ரோக்ராம் தான் ChatGPT சொல்லியிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் இதையே யூஸ் பண்றோம் ரொம்ப சிம்பிளா. ஓகே, என்ன செய்யறோம்? ஓகே, இதுல வந்து என்னன்னா சம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இதுல வந்து இங்க ஆட் பண்றோம். இது வந்து இன்னும் கோடெல்லாம் ஆட் பண்ணல, சும்மா ஜஸ்ட் லிங்க் மட்டும் தான் போட்டுச்சு. போயிட்டு நம்ம நோட் பேட்ல போட்டு இங்க சேவ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோட் பேட்ல போடலாம் அல்லது எங்க வேணா எடிட்டர் போடலாம். எடிட்டர் நம்ம எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம், இட்ஸ் நாட் ஏ ப்ராப்ளம். ஓகே, இங்க வந்து டெம்ப்ளேட்ஸ்குள்ள எப்படி சேவ் பண்ணணும்னு ஒரு பேர் அதுலயே சொல்லிருக்கும். இந்த இடத்துல என்ன பேர், இந்த வேற எடிட்டர்ல யூஸ் பண்ணும்போது ஆல் ஃபைல்ஸ்ங்கிறது செலக்ட். இப்போ அந்த எடிட்டர்ல யூஸ் பண்ணும்போது அங்க சொல்லியிருப்பாங்க இதை வந்து dashboard.htmlங்கிற பேர்ல சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுல வந்து வச்சுட்டு சேவ் பண்ணா போதும். ஓகே, HTML ஃபைல் தான். ஓகே, dashboard.html சேவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்து இதை பண்ணியாச்சு, ஆனா இன்னொரு விஷயம் சேர்த்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஃபைல் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி லிங்க் த டேஷ்போர்ட் இப்படிதான் பண்ணியிருப்பாங்க. போஸ்ட்க்கு வந்து இப்படிதான் டேஷ்போர்டு வந்து பண்ணியிருப்பாங்க. இன்னொரு டேஷ்போர்டு வந்து கிரியேட் பண்றதுக்காக இதை பண்ணியிருப்பாங்க. கனெக்டிங் ஏபிஐக்காக இதை பண்ணியிருப்பாங்க. இதை இதை வந்து ஆட் பண்ணும். இந்த கோடை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டிஃபைன் த ரூட் இன் த ஃபிளாஸ்க் ஹேண்ட்லிங் த டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அப்படின்னு இருக்கும். அப்போ நான் ஒன்னொன்னு கிளிக் பண்றேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது ஒர்க் ஆகும். ஆக்சுவலி இதுக்கு வந்து ஃபுல் கோட் இதுல போடல. நம்ம ஃபுல் கோட் பண்ணியிருந்தோம்னா நம்ம இது வந்து இதுல போடலாம். ஆக்சுவலி இதுல நம்ம போடாதனால இது அப்படியே வச்சிருக்கோம். சரிங்களா? இப்போதைக்கு இது இருக்கட்டும், போதும். இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. எப்பவுமே நான் சொல்றதுதான், மேக் இட் சிம்பிள். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கோடா ட்ரை பண்ணாது, சிம்பிளா ஸ்ட்ரக்சரை வச்சு ட்ரை பண்ணும். அப்போதான் வந்து உங்களுக்கு குரூப் கிடைக்கும், நல்ல குரூப் பாயிண்ட் கிடைக்கும். குரூப் கிடைச்சிச்சுன்னா அப்ப நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். தென் இதுல எனக்கு நல்லா தெரியும், இந்த ஸ்கிரிப்ட் ஃபோல்டர்ல தான் என்னுடைய ப்ரோக்ராம் இருக்கு, app.py. என்னுடைய டிசைன் எல்லாம் டெம்ப்ளேட்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? இங்க என்ன செய்யணும் அப்படின்னா இது சிஎம்டில ஓபன் பண்ணணும். சிஎம்டில ஓபன் பண்ணனா எனக்கு இது ஓபன் ஆகும். இங்க அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும். பைத்தன் ஸ்பேஸ் app.py என்டர். ஃபிளாஸ்க் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன்னா ஃபிளாஸ்க் ஓப்பன் ஆயிரும். இல்லைன்னா எனக்கு வந்து ஃபிளாஸ்க் இஸ் நாட் இன்ஸ்டால் மாற நோ மாடியூல் ஃபவுண்டட். ஸோ வந்துருச்சு, ஃபிளாஸ்க் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கு, அதனால ஃபிளாஸ்க் ரன் ஆயிருச்சு. அப்போ இந்த அவுட்புட் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ இந்த கிராட்சை வச்சுக்கிட்டு தான் ப்ராஜெக்டையே செய்ய ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனைனா இது வந்து ஃபுல்லி ஓப்பன் சோர்ஸா இருக்கிறதுனால எந்த ப்ராஜெக்ட் தேடிங்கனாலும் கூகுள்ல கிடைக்கும். நீங்க பாட்டுக்கு எடுத்து போட்டீங்கன்னா ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய கஷ்டமா இருக்கும். தான் டேஷ்போர்ட், ஃபர்ஸ்ட் டேஷ்போர்ட். இதுக்கப்புறம் தான் இதுல கோட் பண்ணி ஒவ்வொரு அவுட்புட்டை எடுத்துட்டு வரும். விஜய் புரியுதா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு? புரியுதுங்க சார். நாமளே உருவாக்கணும், ஒவ்வொரு செங்கல்களா வச்சுதான் ஒரு கட்டடத்தை உருவாக்கணும். ஓகே, ஏன்னா கம்பெனில இந்த மாதிரி பீப்புளோட ஸ்கில் செட்டுக்கு தான் அதிகமான வாண்டட் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? சின்ன சின்னதா செய்யணும். ஒவ்வொரு லைன் ஆஃப் கோடுக்கும் மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான் மெயின். எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அவ்வளவு பொறுத்து உங்களுக்கு நிறைய ஒர்க் கிடைக்கும், நிறைய சார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ கிடைக்கும். இப்போ இந்த டேஷ்போர்ட் ரெடி பண்றதுனால என்ன சார் நம்மளுக்கு? இந்த டேஷ்போர்டு ரெடி பண்றதுனால என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டு தான் நம்ம அப்ளிகேஷனா காட்ட போறீங்க, தர போறீங்க. ஓ, இந்த டேஷ்போர்டை நீங்க ரெடி பண்ணி பக்காவா ரெடி பண்ணி யார்கிட்ட கொடுப்பீங்க? AWS கொடுத்துருவீங்க, அவர்கிட்ட கொடுத்துருவீங்க. ஓகே, ஓகேங்க அவர் சார். என்ன பண்ணுவாருன்னா இந்த அப்ளிகேஷனை AWS ஹோஸ்ட் பண்றது அவருடைய வேலை. தப்பு இல்லாம ஹோஸ்ட் பண்ணிடுவார். ஓகேங்க சார். ஓகேங்க. அப்போ அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பைத்தான்ல சில ஆட்டோமேட்டட் விஷயங்கள்லாம் ஆட் பண்ணிடும். ஆட்டோமேட்டட் வீடியோ எல்லாம் ஆட் பண்ணிடும்னா அவர் வேலை. நான் வந்து AWS செக் பண்ணினாலும் பரவாயில்ல,
சப்போஸ் அதுவே ஒர்க் ஆகாம போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா திரும்ப ரீஸ்டார்ட் ஆகி ஒர்க் ஆக சரிங்க சார், சரிங்க சார். அதுக்கு என்ன இப்போ காரணம்னா இந்த நம்ம வந்து அதுல வந்து கியூபர்நெட்ஸ்னு சில கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. கியூபர்நெட்ஸ் இதெல்லாம் இருக்கு, இகேஎஸ் நிறைய இருக்கு, டெவாப்ஸ்ல நிறைய டூல்ஸ் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணி அதுல இன்டகிரேட் பண்ணிடுவோம். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா சப்போஸ் நான் வேற ஏதாச்சும் காலேஜஸ் எல்லாம் போயிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா நேத்து வந்து 2 அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆயிருந்தது பாத்தீங்களா? நான் பார்க்கல, பில் பே பண்ணவே இல்லை, நான் பார்க்கல. ஓகே, ஆமாங்க சார். புரியுதுங்களா? அப்ப என்னன்னா அந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் அதுல வராது. முன்னாடியே அது வந்து எல்லாமே ஆன் டைம்ல நடந்து முடிஞ்சிடும். புரியுதுங்களா? சோ இப்போ தம்பி இது புரியுதா கண்ணா? புரியுது சார். ஓகே, ஸோ இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அவுட்புட். மாதிரி HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தன் இதை யூஸ் பண்ணி ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆட்டோ போஸ்டிங் சிஸ்டத்தை டிசைன் பண்ணோம் ஃபார் ஆல் சோசியல் மீடியாஸ். ஓகே, இதில் கொடுத்துருக்கோம். இதான் அந்த ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸ் எப்படி முடிக்கணும்னு எனக்கு சொல்லி முடிச்சிருப்பாங்க. இதான் அந்த ஸ்டெப்ஸ். இவ்வளவுதான் உங்க ப்ராஜெக்டோடைய ஒர்க், டோட்டலான ஒர்க்கே இவ்வளவுதான். இதை பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவர் AWSல டெப்ளாய் பண்ணாருன்னா அவர் வேலை முடியும். அப்ப அதுக்கு முன்னாடி இவர் சில ப்ராசஸ்லாம் அவர் பண்ணி பல ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். AWS தம்பி புரியுதா? புரியுதுங்க சார், புரியுதுங்க சார். ஓகே, ஒரு கம்பெனியில இத்தனை டீம் வேலை செய்யும். அப்போ ஒவ்வொரு டீமும் வேலை செய்யும் போது அவங்களோட ஒர்க்கை வந்து எப்படியெல்லாம் முடிக்கிறாங்க, யாருக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு இது இருக்கும். ஓகே, எல்லாத்துலயும் வேலை செஞ்சிட முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, எல்லாத்துலயுமே வேலை செஞ்சிட முடியாது. ஓகே, அது குறிப்பிட்ட இயர்ஸ் ஆகும். மினிமம் ஒரு 10 இயர்ஸ் ஆகுது எடுத்துக்கும் எல்லாத்துலயும் வேலை செய்யணும் அப்படின்னா. ஓகே, 10 இயர்ஸ் to 15 இயர்ஸ் ஆயிரும் எல்லாத்துலயும் ஒர்க் பண்றது. ஓகே, பட் எல்லாத்துலயும் நீங்க ஒரு ஃப்ரேம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன் செய்யறோம், எப்படி செய்யறோம், எதுக்காக எப்படி செய்யறோம், அது மாதிரிலாம் இருக்கும். இதுலயே ஆட்டோ போஸ்டோட ஆப்போட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு விஜய் பார்த்து புரிஞ்சுக்குங்க. இங்க இருக்கா? தெரியுதா? மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. ஒரு ஆப்புக்குள்ள டெம்ப்ளேட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கணும், ஸ்டாட்டிக்னு ஒரு ஃபோல்டர் இருக்கணும், app.pyன்னு இருக்கணும். இப்படிதான் ஃபைல் ஸ்ட்ரக்சரே இருக்கும். இந்த மாதிரி ஃபைல் ஸ்ட்ரக்சர்ல நீங்க ப்ராஜெக்டை செய்யணும். ஓகே ஓகே, குறைஞ்சபட்சம் ஃபிளாஸ்க்ங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஆகுது நீங்க படிச்சிருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு ஃப்ரேம் ஒர்க். இப்போ PHP டெவலப்பர் வந்து லாராவெல்ங்கிற ஃப்ரேம் ஒர்க் படிப்பாங்க. பைத்தன் டெவலப்பர் வந்து குறைஞ்சபட்சம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிளாஸ்க்ங்கிற ஃப்ரேம் ஒர்க்காவது படிச்சிருக்கணும். இன்னொன்று இருக்கு, டிஜாங்கோ இருக்கு. டைம் இருந்ததுன்னா டிஜாங்கோ வந்து நீங்க படிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபிளாஸ்காவது குறைஞ்சபட்சம் படிச்சிருக்கணும். ஓகே, கிளியர்? ஓகே சார். நான் கேட்கறது ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட், நாட் காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட். ஆனா கரெக்டா செய்யணும். செய்யலைன்னா என்ன அப்படின்னா நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ப்ராப்பரா யூஸ் பண்ணு. இன்னைக்கு ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் இருக்கு, கச்சான ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஏன்னா எல்லாம் கேட்கறதெல்லாம் ஸ்கில்டு பீப்புளா கேட்கறாங்க. அதுதான் மெயினே. இங்க ஓப்பனிங்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது கேட்கறாங்க. ஆனா இங்க கொடுக்குற ஜாப் ரோல பார்த்தா பயங்கரமா இருக்கு. புரியுதா? புரியுதுங்க சார், புரியுதுங்க சார். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்குது, அதே மாதிரி நிறைய காம்படிஷன் அதிகமா இருக்கு. சரி, மீட்டிங் எண்ட் ஆயிரும். ஸோ எல்லாரும் பார்த்துக்குங்க, அப்டேட் பண்ணுங்க வாட்ஸ்அப். சரியா? ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.